வணக்கம் நண்பா. நாம் வீக்லி ஒன்ஸு லாஸ்ட் டேட் ரிமைண்டர் பற்றி பார்ப்போம். அந்த மாதிரி இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 20 வகையான ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 20 வகையான ஜாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா முடிய போகுது. அதை பற்றி அந்த வீடியோவில் ஒவ்வொன்றா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க நண்பா. வாங்க பார்க்கலாம். ONGC இதில் 108 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது BE BTech MTech கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனு. இது 24/1/2025 லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. கனரா பேங்க் பார்த்திங்களா நீங்கள் சேம் BE BTech இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 2 டைப் ஆஃப் வேகன்சி வந்திருக்கு. ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 60 வேகன்சி. இது 24/1/2025 முடிய சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒன்று 24 வேகன்சி. இது 26/1/2025 க்ளோஸ் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் 4232 வேகன்சி வந்துருக்குது. இதுக்கு 10th ITI படிச்சிங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஜாப்ஸ்க்கு 27/1/2025 லாஸ்ட் டேட்டு முடிய போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஏர்போர்ட்ஸில் பார்த்திங்களா IAFல வேகன்சி மென்ஷன் பண்ண கிடையாது, மெனி வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு 12th டிப்ளமோ படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 27/1/2025 லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா 1267 வேகன்சி. இது BE BTech ஏதாவது டிகிரி படிச்சுன்னா எலிஜிபிள்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு 27/1/2025 லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து CLRI சொல்லி சென்னையில் 11 வேகன்சி கொடுத்துருக்கு. இது BSc MSc படிச்சிருந்தா இது எலிஜிபிள்ஸ் இருக்காங்க. இது 28/1/2025 க்ளோஸ் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி IAFல பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் வேகன்சி இதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது 12th D ஃபார்மு B ஃபார்ம் படித்தா எலிஜிபிள்ஸ் இருக்காங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா 29/1/2025 லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. CBSE குரூப் B அண்டு Cன்னு சொல்லியிருக்காங்க. 212 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 12th எனி டிகிரி படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 31/1/2025 லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெல் கம்பெனியில் 350 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது BE BTech BSc இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 31/1/2025 சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் எல்லாமே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ இருக்கும், பார்க்காதீங்க, போய் பார்த்து அப்ளை பண்ணிங்க. அடுத்து சேலம் DCBU இதில் பார்த்திங்கன்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 8th அப்படி எல்லாம் 12th படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் 31/1/2025 முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா AIMS CRE இதில் பார்த்திங்கன்னா 4576 வேகன்சி. இது 10th 12th ITI படிச்சிருந்தா எலிஜிபிள். அதே மாதிரி எனி டிகிரி டிப்ளமோ படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இது 31/1/2025 லாஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா NALCO இது நம்ம 518 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10th ITI அப்படி இல்லைன்னா DMLT GNM D ஃபார்மு BSc இது படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் லாஸ்ட் டேட் 30/1/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பெல் கம்பெனி சென்னையில் இதுக்கு 25 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. BE BTech MBA இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா MBA ஏதாவது டிகிரி படிச்சிருந்தா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 31/1/2025 லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கூடலூர் DHS பார்த்திங்கன்னா 17 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 10th D ஃபார்மு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 30/1/2025 லாஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு பெல் கம்பெனி ஜாப் வந்திருக்கு. 25 வேகன்சி. இது BTech MBA இது பார்த்திங்கன்னா 31/1/2025 லாஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லா ஜாப்புமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. இது வரைக்கும் பார்க்காதீங்க, அது போய் பார்த்து அப்ளை பண்ணிக்கணும்பா. இது மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஜாப்ஸு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவல் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நண்பா. உங்களுக்கு ஏதாவது வேறு வீடியோஸ் வேணும்னா நீங்கள் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறோம். அதேமாதிரி வீக்லி ஒன்ஸு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரிமைண்டர் வந்துகிட்டே இருக்கோம். இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு பயனுள்ளதுன்னு தெரியல. பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வேறு வீடியோஸ் ஏதாவது வேணும்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம மேக் பண்ணி போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.